அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீட்டில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னாக்கா, நான் வந்து கேழ்வரகு மாவும் கம்பு மாவும் வச்சு நான் வந்து குழு தாங்க செய்ய போகிறேன். இந்த அடிக்கிற வெயிலுக்கு நல்ல ஒரு குளுமையான ஒரு ரெசிபி தான் இது. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு 2 கப்பு நான் வந்து கேழ்வரகு மாவு எடுத்துக்கிறேன். இந்த 2 கப்பு மாவு வந்து ஒரு 5-6 பேர் குடிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து வருங்க இந்த கூழ். நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் கெட்டிப்படாது எல்லாத்தையும் நல்லா தண்ணியை கரைச்சி எடுத்துடுறேன். இதை கரைச்சிட்டு இப்போ வந்து நான் வந்து ஒரு 10 மணி நேரம் இல்லாட்டி ஒரு 12 மணி நேரம் நல்லா ஊற வைக்க போகிறேங்க. நல்லா புளிச்சிடணும். உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 80% புளிச்சா போதும் நமக்கு. பாருங்கள், அதை அப்படியே மூடி வச்சிடுறேன். அதுக்குள்ளே நான் வந்து இப்போ வந்து கம்பு வந்து நான் ஊற வைக்க போகிறேங்க. முழு கம்பாக நான் வந்து எடுத்திருக்கேன். பாருங்கள், ஒரு 2 கப்பு நான் வந்து கேழ்வரகு மாவுக்கு ஒரு 200 கிராம் முழு கம்பு இருக்கும் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கல் மண் எதுவுமே இல்லாத. பாருங்கள், தண்ணி தெளித்து அப்படியே நான் வந்து ஊற வச்சுட்டு போகிறேங்க. கொஞ்சம் தண்ணி நம்ம நிறைய ஊற்ற வேணாம், சும்மா அப்படியே தெளித்து விட்டு நம்ம வந்து அப்படியே ஊற வச்சிடலாம். இது எப்படியும் ஒரு 2 மணி நேரமாவது நல்லா ஊறட்டும். இதையும் எடுத்து வச்சிட்றேங்க, அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 மணி நேரம் இல்லை 2.5 மணி நேரம் கழிச்சு தாங்க நான் வந்து பார்த்துட்ருக்கேன். நல்லா வந்து ஊறி இருக்குது. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா 1-2 நான் வந்து பொடி பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்ல மாவு மாதிரியும் அரைக்க தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா 1-2 நம்ம வந்து நொய் அரிசி பதத்துக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சா போதும். இதை எடுத்து ஒரு பவுலில் திரும்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடுறேன். அதுக்குள்ளே நமக்கு மாவும் நமக்கு ஒரு 50% வந்து பிடிச்சி வந்திருக்குங்க. இது ஒரு 8 மணி நேரம் வச்சு தான் நான் வந்து பார்த்துருக்கேங்க இந்த கேழ்வரகு மாவை. பாருங்கள், ஒரு 50% நமக்கு வந்து புளிச்சு வந்திருக்கு. நீங்கள் புளிப்பு அதிகம் வேணும்னா நமக்கு கூழெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சமாக தயிர் ஊற்றி கூட நீங்கள் சாப்பிட்லாங்க. தண்ணி நல்லா ஒரு பாத்திரத்தில் வச்சு கொதிச்சுட்ருக்குது. நான் ஒரு 2 கப்பு கேழ்வரகு மாவு போட்டிருக்கேன். இது 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி அளவுக்கு ஒரு 4 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேங்க. நல்லா தண்ணி கொதிச்சதும் நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருந்து அந்த கம்பு போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சிடலாம். கம்பு கொஞ்சம் நேரம் உங்களுக்கு வேகும். பாருங்கள், கை விடாத எதுவுமே கட்டிப்பட்டுறாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நல்ல கம்பு வெந்து வந்ததும் தான் நான் வந்து இப்போ கேழ்வரகு மாவு போட போகிறேங்க. பாருங்கள், கம்பு நல்லா வெந்துடுச்சு. இந்த கம்போடு அந்த கேழ்வரகு மாவு சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. பாருங்கள், கேழ்வரகு மாவை நம்ம கரைச்சி வச்சுருந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கைவிடாத எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம கேழ்வரகு மாவு ஊற்றும் போதே உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்குங்க. அதே மாதிரி கெட்டியும் போடும். நம்ம கைவிடாத எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படியும் ஒரு 10 நிமிஷமாவது கைவிடாத நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அவ்வளோதாங்க. இதை வந்து இப்போ வந்து கொஞ்சமாக நான் வந்து கல் உப்பு போட்டுக்கிறேன். இதில் நீங்கள் உப்பு வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் இப்போ போட்டாலும் போடலாம், இல்லாட்டி லாஸ்ட்டாக நம்ம செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக போடனாலும் போடலாங்க. நான் கொஞ்சமாக கல் உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 5 நிமிஷம் நல்லா நம்ம வந்து கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு தான் நான் எடுத்திருக்கேன். நல்லா பொங்கி வெந்துட்டுருக்குது. நல்லா திரும்ப இன்னொரு டைம் ஒரு 2 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்ல ஒரு இந்த வெயிலுக்கு நல்ல ஒரு கூலிங்கான ஒரு ரெசிபி தாங்க இது. கேழ்வரகு மாவில் அவ்வளோது ஒரு கால்சியம் சத்து இருக்குது. கம்பில் இரும்பு சத்து நிறையவே இருக்குது நமக்கு. இந்த வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு கிணத்துல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மாவை எடுத்து போட்டு பார்க்குறேன். பாருங்கள், நல்லா கரையாத ஒரு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தங்க நமக்கு. பாருங்கள், அவ்வளோதான். நான் எடுத்து எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு போகிறேன். இது முதலே நான் நைட்டு செஞ்சு வச்சுருக்கேன். விடிய காலையில் தாங்க பார்த்துட்ருக்குறேன். பாருங்கள், எந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்லா வந்திருக்குன்னு. அந்த கம்போடு அப்படியே சேர்த்து சாப்பிடும்போது நல்ல செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் இது இல்லைன்னா கம்பு இல்லைன்னா நொய் அரிசி கூட நீங்கள் போட்டு செஞ்சு சாப்பிட்லாங்க. அப்படியே எடுத்து எல்லாத்தையும் ஒரு பவுலில் ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் எல்லாத்தையும் நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துகிட்டு ஒரு டம்ளரில் ஊற்றி அப்படியே ஒரு சின்ன வெங்காயம் இல்லாட்டி ஒரு மாங்காய் இருந்தாலும் உங்களுக்கு இல்லாட்டி மோர் மிளகா இருந்தாலும் எடுத்து தொட்டு சாப்பிட்லாங்க. அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வெயில் நேரத்தில் இந்த மாதிரி நமக்கு சிறுதானியங்கள்லாம் சேர்த்து நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணுங்க. பாருங்கள், சின்ன வெங்காயம் நான் மட்டும் தான் போட்டு இன்றைக்கி வந்து சாப்பிட போகிறோம். பாருங்கள், எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக நான் வந்து இந்த கூழ் ரெடி பண்ணியிருக்கேங்க. இந்த வெயில் காலத்தில் அடிக்கிற கோடை வெயிலில் இந்த மாதிரி ஒரு குளுமையான ரெசிபிலாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.